தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவரை போற்றி புகழ இந்த மே மாதம் அன்னை மரியாளுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே, அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாம் அனைவருமே இந்த நாள், இந்த மாதம் ஒரு இனிய ஒரு நாளாக, மாதமாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைய ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். இந்த மே மாதத்திலே தேவமாதா உடைய பரிந்துரை, ஆண்டவர் நமக்கு இதோ உன் தாய் என்று சிலுவையடையிலே சிலர்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகிய அத்தை ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மாதமாக அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக அன்னை மரியாளுடைய அடிச்சுவடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடக்க திரு அவை இந்த மாதத்தை அன்னை மரியாளுக்கென்றே அர்ப்பணிக்கின்றது. இந்த மாதம் முழுமையாய் இல்லங்களிலே சுருவம் வைத்து அன்னை தேவமாதாவுடைய சுருவம் வைத்து ஜெபிப்பதும், ஜெபமாலை ஜெபிப்பதும், ஆலயத்துக்கு செல்வதும், இந்த மே மாதத்திலே நாம் அன்னை மரியாளுடைய உடனிருப்பை, பராமரிப்பை நாம் அதிகமாக உணரக்கூடிய ஒரு மாதமாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மே மாதத்தை நாம் ஆரம்பித்து விட்டோம். இந்த முதல் சனிக்கிழமையிலே தாயாம் திருவையானது புனித அத்தனியாசிஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் திருச்சபையுடைய மறைவல்லுநராக 4ஆம் நூற்றாண்டிலே பல பொறுப்புகளை, தன்னுடைய இறையியல் சிந்தனைகளை, குறிப்பாக இந்த ஆரிய பதத்துக்கு மாறாக இயேசுவிடத்திலே இறைமைத்தன்மை உண்டு என்பதை அந்த காலகட்டங்களிலே எல்லோருக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய இறை வெளிப்பாடுகளால் திரு அவையிலே, குறிப்பாக அந்த நெசாயா பொதுச்சங்கம் நடைபெற்ற அந்த காலகட்டங்களிலே இவர் உடனிருந்து பல இன்னல்களையும், பல வேதனைகளையும், துன்பங்களையும், நாடு கடத்தப்படக்கூடிய அந்த வேதனையும் அவர் வாழ்விலே பெற்றிருக்கிறார். இருந்தாலும் இயேசுவுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். இயேசு முழுமையான ஒரு மனிதமும் முழுமையான அந்த இறைத்தன்மையும் உண்டு என்பதை தன் வாழ்நாளிலே இவர் அறிவித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்விலே துணிச்சல், இவருடைய வாழ்க்கையில அவ்வளோ ஒரு இறை ஆற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் பயணித்தவர் தான் இந்த புனித அத்தனேசியஸ். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு நற்செய்தியிலே அருமையான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நானும் தந்தையும் ஒன்றே, என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்று பிலிப்பு கூட கேட்கிறார். ஆண்டவரே, அப்படின்னாலும் எங்களுக்கு தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார். அந்த அளவுக்கு இயேசு தந்தையோடு ஒன்று இருக்கின்றார், உடன் இருக்கின்றார், ஒன்றிப்போடு இருக்கிறார் என்பதை இந்த நாள் சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆக நாம் எதை கேட்டாலும் இயேசுடைய பெயரால் நாம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். நிச்சயம் இயேசுடைய பெயரை சொன்னாலே போதும். இயேசுவே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இயேசுவே இந்த நோய் நீங்கட்டும், இயேசுவே என்று இயேசுடைய பெயரை சொன்னாலே போதும். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வெளிப்பாடுகள் இந்த மாதத்துல அன்னை மரியாள், சூசையப்பர், நம் தேவ மாதாவுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மே மாதத்திலே ஒரு வசந்த காலமாக ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களிலே பூக்கள் மலரக்கூடிய இந்த ஒரு காலத்திலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த மே மாதம் ஒரு இனிய மாதமாக நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஒரு வெளிச்சமாக, பிரகாசமாக ஆண்டவர் அருளையும் ஆசிரையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். தாழ்ச்சி என்ற புண்ணியங்களிலே, அன்பு என்ற புண்ணியங்களிலே, எளிமை என்ற புண்ணியங்களிலே ஒவ்வொரு நாளும் மலர அன்னை மரியாளை நாடுவோம். அன்னை மரியாளை பிடித்துக் கொள்வோம், சொந்தமாக்கிக் கொள்வோம். நம்முடைய சொந்த தாய் அன்னை மரியாள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த மே மாதத்திலே ஜெபமாலை ஜெபிப்போம். அருள் மாலையாக நம்முடைய உள்ளத்திலே இறை வாஞ்சியோடு ஆலயங்களுக்கு செல்வோம். இன்னும் பல்வேறு விதமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், அரசு பொது தேர்வு பிள்ளைகள், என்னுடைய தேர்வுடைய முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பல்வேறு மன உளைச்சலோடு இருக்கிறார்கள். என்று பல்வேறு விதமான அரசியல் தரப்பிலும் இன்று பல்வேறு விதமான முடிவுகள் இதோ வரப்போகிறால் எங்கும் ஆபத்து ஏற்படும், எங்கும் பல்வேறு விதமான விளைவுகள் வரும் என்று பல எச்சரிப்பு. நாம் திடமாக மன நம்பிக்கையோடு எது வந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் பார்த்து கொள்வார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுடைய அந்த வாக்கு தத்தம். இயேசுவை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம், இயேசுவை உடனிருப்பை நாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திலே, அது இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தேவ மாதாவுடைய வல்லமை பெற்று, தேவ மாதாவுடைய கிருபையை பெற்று அவர்களுடைய நாளும் இறை வார்த்தைக்கு கட்டுண்டவர்களாக, இறை வெளிப்பாட்டை பெற்றவர்களாக, குடும்பத்தில் பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் ஒரு மன அமைதியை தேவ மாதா நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த மே மாதத்திலே கொடுக்கின்றார்கள். அது இந்த முதல் சனிக்கிழமையிலே இன்னைக்கு கூடி வந்து ஜெபிக்கின்றோம். அப்போ இந்த முதல் சனிக்கிழமையிலே தேவ மாதாவுடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த இப்பொழுது அத்தனேசியஸ் வழியாக ஆண்டவரிடத்திலே பல வரங்களையும் கொடைகளையும் வேண்டி ஜெபிப்போமாக.
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த மே மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த மே மாதம் முழுமையாய் இந்த மாதாவுடைய கரங்களிலே எங்களுடைய திருவை நீர் வழிநடத்தும்படியாக எங்கள் திருவுடைய தலைவர்களை இன்னமாய் எங்கள் நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு மன அமைதியும் சமாதானமும் அன்புறவும் ஒற்றுமையும் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகள் கடமைகள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்ட ஒரு விழிப்புணர்வை இந்த மாதத்தில் எல்லா மக்களுக்குமே நிறைவாய் கொடுத்து உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி எல்லா தடைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் கவலைகள் குழப்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலையை கொடுத்து என்னால் வெற்றியும் வாழ்வும் தேவமாதாவடியாக இந்த மாதம் முழுமையாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.